எல்லாருக்கும் வணக்கம். நெறைய பேர் என்ட்ட பிஎஸ்சி ஸ்டாக் ஏன் தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு? அந்த ஸ்டாக்க கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முக்கியமா டெக்னிக்கலா ரொம்ப பெரிய பிரேக் அவுட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம டெக்னோ ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ட் அனாலிசிஸ் பிஎஸ்சி பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்க பத்தி பேக்ரவுண்ட் நான் ரொம்ப அதிகம் சொல்ல தேவையே இல்ல. ஏன்னா இந்தியாவுல என்எஸ்இ அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரீசென்ட்டா பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட ரெவென்யூ சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் சரி, ரொம்ப சூப்பரா மேல போயிட்டுருக்கு. அதாவது ரெவென்யூ மட்டுமே 4,834 கோடி. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800 கோடி. ஸோ, இங்க நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து சாதகமா இருக்கு. அதாவது இந்தியாவுல நடக்கிற எஃப்&ஓ ட்ரேட், டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் ரொம்ப அதிகமா புரோக்கர்களுக்கு மட்டும் இல்லாம, பிஎஸ்சிக்கும் பணத்த அள்ளி குடுத்துட்டுருக்கு. ஸோ, இந்த ட்ரேட்னால அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 19,459 கோடி வரைக்கும் சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் முக்கியமா நடந்துட்டுருக்கு. ஸோ, செபியோட எக்ஸ்பைரி, லாட் சைஸ் ரூல் இதெல்லாம் நம்ம மாறிட்டே இருந்தாலும், இந்த எக்ஸ்ப்ளோசிவ் எர்னிங்ஸ் மொமெண்டம் தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு மேல போறதுக்கு முக்கியமான ரீசன். 2வது முக்கியமான விஷயம் எக்செப்ஷனல் குவாலிட்டி. ஸோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 37%. ப்ரீ டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 63%. பேலன்ஸ் ஷீட் சூப்பரா இருக்கு. கடன் கிடையாது. ப்ரமோட்டர் தனியா டிசைட் பண்ற தொல்லையெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து அதிகமா பப்ளிக் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாக். அதாவது பப்ளிக்கோட டோட்டல் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 55%க்கும் மேல. டிஐஐ, எஃப்ஐ அவங்க 2 பேர் அதுக்கப்புறம் மிச்சம் வச்சிருக்காங்க. கவர்ன்மென்ட் கொஞ்சம் தான் வச்சிருக்கு. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதால இது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரே கவலை ஃபண்டமென்டலி பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன். ரொம்ப பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஸ்டாக்கா மாறியிருக்கு. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓல வந்ததுக்கப்புறம் இது நிச்சயமா சரியறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கல் செட்டப் எடுத்து பார்த்தோம்னா, நிச்சயமா ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்கு. கொஞ்சம் இப்போதைக்கு கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துல 80%க்கும் மேல போய், ஒரு 1 1/4 வருஷம் அந்த மாரி எடுத்தோம்னா டபுள் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ உள்ள லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, 4055லேருந்து 4120க்குள்ள ஒரு பிரேக் அவுட் ஜோன் தெரியுது. சப்போர்ட் ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா 3800லேருந்து 3900. ஒரு டீப் சப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது சப்போஸ் இப்போ உள்ள வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் விக்க ஆரம்பிச்சாங்கன்னா, 3400 வரைக்கும் போனா கூட, அங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தெரியுது. 2024 முடிவு வரைக்கும் இந்த ஸ்டாக் ரூ. 1000 ரேஞ்சில தான் இருந்தது. கிட்டத்தட்ட செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு வால்யூம் பிரேக் அவுட் பார்த்தோம். அங்கேருந்து என்னோட கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரீன் சர்க்கிள். அங்க தான் வந்து வால்யூமோட சேர்ந்து சரியான பிரேக் அவுட். அங்கேருந்து தொடர்ந்து மேல போனது 2025 மார்ச்ல சரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மார்ச் எண்டுக்குள்ளயே ரெக்கவர் ஆகி ஒரு சூப்பர் செட்டப் ஃபார்ம் ஆச்சு. திரும்ப அது வந்து ஒரு ஜூன் சமயத்துல சரிய ஆரம்பிச்சது. திரும்ப அதுக்கப்புறம் போன வருஷம் எண்டுல அதாவது கிட்டத்தட்ட நவம்பர்லேருந்து மேல போக ஆரம்பிச்சது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து மே மாசம் வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ரொம்ப சரியான பேஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் மே மாசம் தான் சூப்பரா ஒரு பிரேக் அவுட் பார்த்தோம். அது இப்ப மே, ஜூன் நல்லா மேல போயிட்டு, இப்போ உள்ள ஜூன் மந்த்லயே பார்த்தீங்கன்னா, மிட்டுல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து தொடர்ந்ததுன்னா, நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். லைட் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். எப்பல்லாம் இந்த மாரி ஃபார்ம் ஆகுதோ, அந்த சமயத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு, அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்டர் பண்ணோம்னா, சூப்பரா நமக்கு வந்து ஸ்விங் செட்டப் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பார்த்தோம்னா, 4100 ரேஞ்சுக்கு அது போனா தான் ஒரு நல்ல செட்டப் கிடைக்கும். எப்படி அது நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்எஸ்டிஎல் வந்ததுக்கப்புறம் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு தொய்வு ஏற்பட்டது. அதாவது ட்ரேடிங்ல. அதே மாதிரி என்எஸ்சியோட ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பிஎஸ்சியோட பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகக்கூடும். ஸோ, அதனால லாங் டெர்ம்க்கு என்ன பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு இது வந்து சரியான ஸ்டாக் கிடையாது. ஸோ, அப்படி இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. டெக்னிக்கல் செட்டப் நல்லா இருந்தா போதும். ஸோ, எது எப்படி இருந்தாலும் பிஎஸ்சி
பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிச்சயமா பிஎஸ்சி வாங்குங்க, வித்துருங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நன்றி.